நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன பண்றது? ஒரு ஆள் இந்த பக்கம், இன்னொரு ஆள் அந்த பக்கம். சும்மா பேசிதானே டைம் வேஸ்ட் பண்ண முடியும். ஆனா ஆண் கிளி தனியா இல்ல, கூட ஒரு ஆள் இருக்காங்க. கேக்குறதுக்கு உண்மையை சொல்லு. நீ எதுக்காக இங்க வந்த? என்ன இப்படி கேக்குறீங்க? நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு. ஆனா இப்ப பார்த்த மாதிரி நீங்க கூப்பிட்டுதானே நான் இங்க வந்தேன். நான் உன்னை இங்க கூப்பிடவே இல்லையே. ஏன் போய் சொல்றீங்க? நீங்க தான் கூப்பிட்டீங்க. அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? எங்க போனை காட்டு. என்னோட கால் அதுல காட்டு பார்க்கலாம். இப்ப எதுக்கு நம்ம போனை செக் பண்ணி ஆகணும்? நீங்க கூப்பிடலன்னா என்ன, நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா? யாரும் விலைக்கு வைக்கவே இல்லல்ல. வரலாம், ஆனா அதுக்கான நேரமும் சந்தர்ப்பமும் இது இல்ல. ஆனா நீங்க நான் இங்க வரணும்னு உங்க மனசார ஆசைப்பட்டீங்களா இல்லையா? இப்ப நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? உண்மையான விஷயத்த. இங்க பாரு அபிராமி, எனக்கு கோவம் வருது. நீங்க கோவப்படும் போது உங்க முகம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. போது, நிறுத்து. அபிராமி போ. இந்த நேரத்துல நான் தனியா போகணுமா என்ன? இந்த நேரத்துல நீ தனியா வந்திருக்க அப்படின்னா இந்த நேரத்துல உன்னால தனியா போக முடியும். அருண் மாமா, என்ன இதெல்லாம்? தேவையில்லாம என் பொறுமை சோதிக்காத. இங்க இருந்து நீ கிளம்பு. என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. நான் தனியா இருக்கேன்னு சொல்லி என்ன வர வச்சு ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு. நிறுத்துடி. எனக்கு நல்லா புரியுதுங்க. என்ன ஃபோன் பண்ணி கூப்பிட்டது அவதாங்க. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், இதெல்லாம் அவளோட கேடு கட்ட பிளான்னு. இந்து, நேத்து அபிராமி பண்ண பிரச்சனையை அத்தைகிட்ட சொன்னியா? இல்ல,
எப்பவுமே ஒருத்தரை பத்தி நாம நெகட்டிவாவே எப்படிங்க சொல்லிட்டு இருக்க முடியும்? அதனால நான் அம்மா கிட்ட அதை பத்தி சொல்லல. உங்களுடைய பேச்சு கேட்கும்போது அபிராமியோட சாயல் இருக்கிற மாதிரியே இருக்கே. சாயல் இல்ல, நான் உன்னை யோசிச்சுட்டு இருக்கேங்க. அபிராமிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும். பைத்தியம் போறதுக்கான ட்ரீட்மெண்ட்டா பைத்தியத்துக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றியா? இது பைத்தியத்துக்கான ட்ரீட்மெண்ட் இல்லைங்க. ஆனாலும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அபிராமி நம்ம கிட்ட நடந்துக்கிறத பார்த்தா அவ மனசுல சந்தோஷம் இருக்க மாதிரி இல்ல. நேத்து நடந்த சம்பவத்தை யோசிச்சு பாருங்க. நார்மலான ஒரு பொண்ணு அப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாளா? அவளுக்கு எந்த விதமான என்கரேஜ்மெண்ட்டும் இல்ல, எந்த வேலையும் பார்க்கறது இல்ல, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் யாரும் கிடையாது. இருக்க ஒரே ஒரு கம்யூனிகேஷன் குறுப்பு மாமா தான். அது அவ குணத்தை நம்ம மாத்தணும் தான். இப்பவாவது ஒத்துக்கிட்டீங்களே, இந்த நிலைமையில இருந்து நாம அவளை மாத்தணும். கல்யாண வயசு முடிஞ்சு போயிடுச்சுன்றதா உண்மை. இதுக்கப்புறம் இப்படியே இருந்தா நேத்து ராத்திரி நாம பார்த்ததை விட இன்னும் அதிகமா தான் பண்ணுவா. அவ ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணிட்டு நேத்து என்ன வர வச்ச மாதிரி ஊர்க்காரங்களையும் வர வச்சிருவா. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. நம்மளை பத்தி நமக்கு தெரியும், ஆனா சில பேர் வீசுற வலையில யாரா இருந்தாலும் மாட்டிப்பாங்க. சொல்ல போனா எப்பவும் தப்பிக்க முடியாத மாதிரி. நீ சொல்றது சரிதான். இதோ ஆபத்து இருக்கு. ஆனா அபிராமி இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டா. ஏதாவது பிரச்சனை பண்ணுவா. நம்ம வழிக்கு அபிராமியை கொண்டு வரணுங்க. அவ கல்யாணத்துக்கு அவ ஒத்துக்கிட்டே ஆகணும். முயற்சி பண்ணி பார்க்கலாம். பாப்பா, யாரும் கூட வரலையா? தனியா தான் வந்தேன். ஆஹா, வீட்ல யார்கிட்ட சொல்லல? பாட்டி கிட்ட சொல்லித்தான் வந்தேன். பாட்டியை நாங்க விட்டுட்டு போனாங்க. ஆஹா, என்ன கூப்பிடுறதுக்கு வருவாங்க. இந்து ஆண்டி கிட்ட நீ சொல்லல? அது ஏமா சொல்லாம வந்துட்ட? அதை விடுமா. நீ எதுக்கு செல்லம் இங்க வந்த? பார்க்க வந்தேன். யாரம்மா? என்னையவா? அங்கிள், நீங்க இங்க தனியா தான் இருக்கீங்களா? ஆமாம்மா. அப்பா அம்மா இல்லையா? அவங்க வேற வீட்ல இருக்காங்க. அவங்க எப்ப வருவாங்க? அவங்க வருவாங்க. கண்மணிக்கு இந்த அங்கிள் இப்ப என்ன கொடுக்கறது? இங்க என்ன இருக்கு? நம்ம கிச்சன்ல போய் பாப்போமா? அவளை ரெடி பண்ண சொல்லி பாட்டியை மட்டும் சொல்லுங்க. சேச்சி அம்மா இப்ப இங்க இல்லையே. உனக்கு அவங்கள பிடிக்குமான்னு? சரி வா, நாம கிச்சன்ல போய் என்ன இருக்குன்னு பாப்போம். வா. வா.
நீங்க இங்கேயே இருங்க, அப்புறமா வாங்க. சரிங்க சார். ஆஹா, பாப்பா நல்லா இருக்கியா? ஆ, நீ போய் பார்வதி அம்மாவை கூட்டிட்டு வாமா. அம்மா அம்மா வணக்கம் மேடம். வணக்கம் சார். பிசினஸ் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கா? நல்லபடியா போகுது. ம். உட்காருங்க சார். ஆ. அதாவது நான் இந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஆளை பார்க்க தான் வந்திருக்கேன். ஒரு அரை மணி நேரம் மீட்டிங் தான். அந்த மீட்டிங் இங்கே தான் நடக்கணும், அதுவும் உங்கள் முன்னாடி தான் நடக்கணும். கூப்பிடுறது சிஏன்னு பாட்டிக்கிட்ட சொல்லவே இல்லை. அதை வச்சு தான் சொல்கிறேன், அந்த ஆள் வருவான். என்ன சார் விஷயம்? பார்வதி அம்மா, உங்களுக்கு இது வேண்டப்பட்ட விஷயம்தான். ஜேபியோட கேஸ் இன்னைக்கே விசாரணையை முடிக்கணும்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நான் பிளான் பண்ண மாதிரி எல்லா விஷயமும் இன்னைக்கு நடக்கணும். சார், நீங்க வர சொல்லி யார்கிட்ட சொல்லிருக்கீங்க? ஜேபியோட ஆட்கள் சம்பந்தப்பட்ட நாங்க சந்தேகப்படுற ஒரு ஆளை தான் வர சொல்லியிருக்கேன். அது வேற யாரும் இல்ல. அட வந்துட்டாரே. என்னங்க? சார், ஆமாப்பா, நானே தான். நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைல்ல? உள்ள வா. நானே வந்து உங்களை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் சார். நினைச்சுக்கிட்டே இருந்திருக்க. நீ வரவும் இல்லை, வந்து என்னை பார்க்கவும் இல்லை. அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு பிளானை நான் அரேஞ்ச் பண்ணேன். நான் விஷயத்துக்கு வரேன். ஜேபி, அதாவது ஜெகநாதன் பணிக்கர், அவரை உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. அவர் மரணம் சம்பந்தமா எனக்கு எந்த விஷயமும் தெரியாது சார். நான் தப்பை பண்ணல நிரூபிக்க நான் உங்களை தான் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் சார். ஆனா நீ ஏன் என்னை வந்து பார்க்கவே இல்லை? இந்த வீட்டில் மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் உன்னை பல தடவை தேடி இருக்கேன். வேலை விஷயமா வெளியே போயிருக்கிறதா என்கிட்ட யாரோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் உள்ளே இருக்கீங்கன்னு, சென்ட்ரல் ஜெயிலில். ஆனால் நான் அங்கே போகிறதுக்குள்ள உங்களை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தகவலே இல்லை. எந்த தப்புமே பண்ணலைன்னா ஏன் மறைஞ்சு வாழணும்? அம்மா, அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். உங்களை பார்க்கறதுக்கு அவர் ஸ்டேஷன் கிளம்பும் போதெல்லாம் நாங்க தான் அவரை தடுத்துட்டோம். வேண்டான்னு சொல்லி இவரை ஏன் தடுத்தீங்க? அந்த அளவுக்கு பிரச்சனை இருந்துச்சு சார். பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகட்டும்னு நினைச்சிருக்கீங்க. அதுக்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் போலீஸ்க்கு இல்லைன்னு தான் நான் இப்போ இங்க வந்திருக்கேன். அருணை இந்த வீட்டுக்கு வர வச்சிருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சொல்லுங்க மிஸ்டர் அருண் ஷெனாய், ஜேபியோட மரணத்துல உங்களுக்கு என்ன பங்கு இருக்கு? சார், அந்த சம்பவத்துல எனக்கு எந்த விதமான பங்குமே இல்லை சார். இருக்கே சார். சார், யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. இவரை இந்த கேஸ்ல மாட்டி விடுறதுக்காக யாரோ வேணும்னே இப்படி பண்ணியிருக்காங்க. போலீஸ்காரன் ஒன்றும் கதை கேட்டு ரசிக்கிறதுக்காக இல்லம்மா. பார்வதி அம்மா, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தைரியமா சொல்லுங்க. ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் ஜேபியை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணது அருண் தான். நான் போய் பார்க்கும்போது அந்த சமயத்துல அருண் அங்கதான் இருந்தான். சார், கார் மரத்துல மோதினது போய் நான் பார்த்தேன் சார். ஜேபிக்கு தான் அந்த ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது சார். நில்லுங்க. தேவையில்லாம நாம எதுவும் பேச வேண்டாம். நான் ஆரம்பத்துல இருந்தே உங்க மேல சந்தேகம் தான் பட்டுட்டு இருக்கேன். அன்னைக்கே நான் தேடிட்டு இருந்தேன். அந்த இடத்துல இருந்து ரத்தம் படிஞ்ச உங்க சட்டைய அன்னைக்கு நான் கண்டுபிடிச்சேன். இன்னும் சில ஆதாரம்லாம் இருக்கு. என்ன ஆதாரம் சார்?
நாம ஸ்டேஷனுக்கு போய் உனக்கு நல்லா புரிய வைக்கிறேன். ஜேபி என்னோட அப்பா சார். என் வீட்டுக்காரு என் அப்பாவை கொல்லலாம் முயற்சி பண்ணியிருக்க மாட்டாரு. நான் நிச்சயமா சொல்றேன். போலீஸ்க்கும் அந்த நம்பிக்கை வரணும்ல சார் ப்ளீஸ். இப்போ அருண் ஷேனாய் உங்களை நான் கஸ்டடியில் எடுக்கிறேன். அம்மா அவரை அரெஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லுங்கம்மா. அவன் தப்பு பண்ணலன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. கரெக்ட். அருண் போலீஸ் கஸ்டடியில் இருக்கான்ற விஷயத்தை யார்கிட்டயா சொல்லணுமா என்ன? நாங்க எங்க வக்கீலுக்கு கால் பண்ணணும். அது உங்களோட விஷயம். பார்வதி அம்மா, நான் உங்ககிட்ட தான் கேட்கிறேன். ஜேபியோட சொந்தக்காரங்க இல்ல வேற யாருக்காவது சொல்லணுமா? நந்தகிஷோர் கிட்ட சொல்லணும். நந்தகிஷோர். ஓ, இதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தீங்கல்ல, அவரு ஜேபியோட அவரோட தம்பி சார். நேத்து எனக்கு கால் பண்ணாரு. போலீஸ் என்கொயரி நிப்பாட்டிட்டாங்களான்னு கேட்டாரு. இங்க ஏதோ ஹோட்டல்ல தங்கி இருக்கிறதா அவர் சொன்னாரு. அப்படின்னா அவருக்கு கால் பண்ணி குற்றவாளி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான்னு சொல்லுங்க. சந்தோஷப்படுவார்ல? என்னங்க இப்ப நீங்க கால் பண்ணி அவர் பக்கத்துல இருந்தா இங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க. அரெஸ்ட் பண்ண போற ஆள அவர் நேர்லயே பார்க்கட்டும் சார். அப்புறம் நந்தகிஷோர் கிட்ட நானும் சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவரை நீங்க இங்க வர சொல்லுங்க. அம்மா என்னங்க ஹலோ, நந்தகிஷோர் தானே? சொல்லிதான் உங்களோட பொண்ணை கடத்திட்டு போறதுக்காக நான் ஹாஸ்பிட்டலுக்கு அன்னைக்கு வந்தேன். 121 இந்த நம்பர் எனக்கு நல்லாவே தெரியுமே. ரேஷ்மாவோடது. நந்தகிஷோர் கூட இருக்க ரேஷ்மாவோட நம்பர் தான் இது. ஹாய் சார், நந்தகிஷோர். ஹலோ. கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என் பாவப்பட்ட அண்ணனை நீ இப்படிலாம் பண்ணியிருக்க கூடாது. இந்துலேகா கிட்ட நான் என்னன்னு சொல்றது?
தேங்க்யூ சார். எங்க அண்ணனோட சாவுக்கு காரணமா இருக்கிறவனை கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஓகே. குற்றவாளியை கண்டுபிடிக்க தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவனே என்கிட்ட மாட்டிக்கிட்டான். உங்களை மாதிரி இருக்கிற எஃபிஷியன்டான ஆஃபீஸர்ஸால மட்டும்தான் இப்படி ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியும். ஆட, இது என்னோட வேலை தானே. இப்போ நம்ம அடுத்த வேலையை பார்க்க போலாமா? கிளம்பு. ஸ்டேஷனுக்கு போய் உன்னை என்கொயரி பண்ணி ஆகணும். சார், தயவு செஞ்சு எங்களுக்கு டைம் கொடுங்க. இவர் எந்த தப்பும் பண்ணவே இல்லை சார். இதுக்கப்புறம் என்ன விசாரணை பண்ணுங்கிறதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ அந்த பக்கம் தள்ளி போமா. போ, தள்ளி போமா. சந்தோஷ், அந்த விலங்கெடு. தள்ளி போன்னு சொல்லிட்டே இருக்கலாமா? தள்ளி போமா. சார், சொன்னா கேளுங்க சார். விலங்க மாட்டி கூட்டிட்டு போறது வேண்டாம் சார். அவன் ஓடி போக முயற்சி பண்ணா உங்களுக்கு வருத்தமா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என் டியூட்டியை பண்ணி தானே ஆகணும். வாடா, சொல்லிக்கிட்டே இருக்கேன். சார், நாங்க சொல்றது கேளுங்க. சொல்ல போனா ஒரு பிளான் பண்ணி தான் இந்த கார் ஆக்சிடென்ட்டே நடத்தியிருக்காங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரி ஜேபி செத்துட்டாரு. எங்க அண்ணனோட மரணம் எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு சார். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு அவரை பிடிக்கும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.